யாவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நல்லவர், கிருபை நிறைந்தவர். ஆண்டவர் நல்லவராக இருந்தாரா? அவர் எப்போதும் நல்லவராக தான் இருக்கிறார். நம்ம தான் சில நேரத்தில் கெட்டவங்களாம் நல்லவரும் மாறி மாறி விளையாடுவோம். சாட்சியை கேட்டீங்க. எங்களுக்கு கடந்த நாட்களிலே எலியோரோட அந்த ஃபார்மசி படிப்பு விஷயமாக நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டே இருந்தோம். அநேக நாட்கள் ஆனது, மாதங்கள் ஓடினது. அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது அதே இடத்துல இருந்தது. 18வது இடத்துலேருந்து அப்படியே இறங்கி ப்ரீமியர் கிளாஸுக்கு வந்தது. அதுலேயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுலேயும் வாரங்களாக 1வது இடத்துல இருக்குது, நவரவே மாட்டேது. விசுவாசத்தில் தொந்து விடாமல் ஜபத்திலே உறுதியாக இருந்தோம். ஜபத்திலே வச்சுக்கிட்டே இருந்தோம். கிளாஸும் தொடங்கிடுச்சு. இதுக்கு மேலே கிடைக்குமா? இதுக்கு மேலே ஒரு வழி உண்டா? ஒரு வாரம் ஓடிடுச்சு. இதுக்கு மேலே நம்பிக்கை உண்டா? விசுவாச சோதனை 4 நாட்கள் ஆயிடுச்சே. நாருமே இதுக்கு மேலே அவன் லாசர் வெளியே வருவானா? நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாய். இன்னும் அவன் எப்படி வெளியே வருவான்? மாதங்கள் ஓடுனுச்சு, வாரங்கள் ஓடுச்சு, கடைசி வாரமும் முடிஞ்சிருச்சு. நேற்று நிலையிலே அதிசயமாக இது மெயில் அனுப்புனாங்க, இடம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு. தேவன் எவ்வளோ நல்லவளோ. என்னென்னா, இந்த படிப்புக்காக அதுக்கு முன்னதாக ஒரு ஆத்திரத்தியம் ஒன்று இருந்தது. அந்த ஆத்திரத்தியம் எப்படின்னாக்கா, இதுவும் அது தோழிகளோட 3 பேர் போய் அதில் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் அது சனிக்கிழமை வச்சுட்டாங்க. சனிக்கிழமை வச்சுட்டதுனால இது போக முடியாததுனால அதோட தோழிகள் 2 பேரும் போயிட்டாங்க. போயிட்டு வந்தவங்க அந்த 2 தோழிகளுக்கும் கிடச்சிருச்சு, இது கிடைக்கல. அப்போ சொன்ன, ஆண்டவருக்காக நீ விட்டு கொடுத்த. ஆண்டவருக்காக கற்பனையை முக்கியத்துவத்தை அறிந்து நீ முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தின. ஆண்டவர் மறப்பாரா? ஆண்டவர் மறப்பாரா? நிச்சயமாக தருவார். பொறுமையோட இரு. ஆண்டவர் கொடுத்தாரு. வெள்ளிக்கிழமை நீ லீவையும் சேர்த்து கொடுத்துட்டார். நீ ஓய்வு நாளுக்காக எனக்கு நீ கனப்படுத்தினதுனால உனக்கு நான் ஓய்வு நாளில் வெள்ளிக்கிழமை லீவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நல்லவர் ஆண்டவர்ல. சில நேரத்தில் நம்ம சோதிக்கப்படுகிற நேரத்தில் நம்ம தள்ளாடுறோம் சிலவர், இல்லையா? அப்போ நான் ஒரு பொருத்தனைன்னு சொல்லலாம், பொருத்தனையாகவே நான் 2 போதர்களுக்கு நான் இதுவே ஃபோன் அடித்து நான் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்பினேன். ஏன்னா பாஸ்டர் எலியோனையோடைய ஜபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஜபம் சின்சியராக ஒரு சீரியஸாக அவர் ஜபம் செய்வார். அவர் அதுக்காக ஜெபிச்சார் பல முறை. அப்புறம் சேர்ஜ் ரஃபேல் வந்தார் இல்லையா, அவர் வீட்டுக்கு வந்திருந்த போது அவரும் ஜெபிக்கார். நின்றுக்கிட்டு பாஸ்டர் எங்கள் ஜபம் செய்யுங்கன்னு சொல்லும்போது, இந்த சம்பவத்தெலாம் சொல்லி ஜபம் செய்ய சொல்லும்போது, முட்டி போட்டு ஜபம் செய்வோம் சொல்லிட்டு முட்டி போட்டு ஜபம் செய்ய சொன்னார். செஞ்சார். அப்போ நான் பொறுத்தனே சொல்ல, ஆண்டவரே இது சித்தம் இருந்து ஆண்டவருடைய சித்தம் எதுவானா அதுதான் நான் சொன்னேன். ஒருவேளை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைனாக்கா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் உனக்கு வேணும். அது ஏற்றுக்கொள். உன்னோட விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஒருவேளை ஆண்டவர் விருப்பம் இல்லைன்னா அது ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தருவார்னா நிச்சயமாக தருவார். அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஜபத்தில், ஆண்டவரே நான் முதலாவது அந்த போதலுக்கு 2 பேருக்கும் நான் ஃபோன் அடித்து நான் சொல்லணும். இது ஒரு பொருத்தனையாக ஆண்டவர் நான் கேட்டேன். அந்த செய்தியை வந்ததும் முதலாவது அவங்க 2 பேருக்கும் ஃபோன் அடித்து சொன்னோம். நம்ம பாஸ்டர் ஆமென் 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 ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். நம்ம ரஃபாயல் சேர் பாஸ்டரும் அவரும் ரொம்ப மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு 2 பேரும் உடனே அவங்க பெட்ரோல் பங்க்கிட்ட எங்கேயாவது அங்கேயே நின்று பிரேயர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டுவோம் சொல்லிட்டு ஜாமஸ்தான். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் கிருபை நிறைந்தவர், ஆண்டவர் வல்லமையுடையவர். லோய்க்கு லோய்க்கு கவலைப்படாத, உனக்காக சபையாக ஜெபிச்சிருக்காங்க, நானும் ஜெபிக்கிறேன் உனக்காக. ஆண்டவர் விசுவாசத்தில் அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் தருவார்.
ஏற்றவேல் நிச்சயமாக தருவார். அது ஒன்று மக பிள்ளைங்கள் பல விண்ணப்பங்கள் இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம். உங்களை ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பொருத்தனை. இந்த நாளில் நான் பொருத்தனை பற்றி உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். வேதத்திலே நாம் பார்க்கும்போது பொருத்தனை என்பது பல விதமான சூழ்நிலைகளே எழுதப்பட்டிருக்கிறதையும் சம்பவங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. பொருத்தனை என்பது ஒரு எனக்கு நீங்கள் ஒன்று செஞ்சால் நான் உங்களுக்கு ஒன்று செய்கிறேன், இது என்னோடய வாழ்க்கையில் நிறைவேறினால் இது செய்தால் நான் செய்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு இருசாரா சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் பல போராட்டங்கள் உண்டு. அனுதினமும் போராட்டம் உண்டு. வேதம் சொல்லியது மாம்சத்தோட ரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். அனுதினமும் நமக்கு போராட்டம் உண்டு. அது வேலையாக இருக்கலாம், அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், நம்முடைய தேவைகளாக இருக்கலாம், நம்முடைய வியாதியாக இருக்கலாம், சுகத்துக்காக பல காரியங்களுக்காக நம்ம இருக்கலாம். இந்த விதமான சூழ்நிலையிலே அப்போ நம்ம சில வேளையில் நம்ம ஆண்டவரோடு ஒரு பிரதிஜனை செய்வதுண்டு. என் விண்ணப்பம் நிறைவினால் நன்றி உணர்வோடு பொருத்தனை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பொருத்தங்களை நாம் செய்வதுண்டு. இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அந்த பொருத்தனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பொருத்தனைக்கு அது பயபக்திக்கு ஒரு காரியம். ஆண்டவரோடு சொல்கிற காரியம் ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு மனப்பக்கம் உடையவர்களாக இருந்ததை பற்றி நான் வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 76வது சங்கீதம் 11வது வசனத்தில் படித்து பார்க்கும்போது 76வது சங்கீதம் 11வது வசனம், பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள், அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கையில் கொண்டு வாருங்கள். பொருத்தனை பண்ணி தேவனாய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்க சொன்னியா அது நிறைவேற்று. அடுத்ததாக சங்கீதம் 56வது சங்கீதம் 12வது வசனத்தில் தாவீது சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு, தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். அவரு அலைந்து திரிந்து ஓடி எங்கே பார்த்தாலும் உயிருக்காக போராடி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதர். அப்போ அவர் சொல்றாரு, என் பொருத்தனை உமக்கு முன்பாக பண்ணின பொருத்தனை என் மேல் இருக்கிறது, அதை உமக்கு காணிக்கையில் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு. எந்த சூழ்நிலையில் செய்வோம்? நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம ஜெயிப்பதுண்டு. இல்லாட்டி மன ஆதங்கத்தில் நம்ம சில நேரத்தில் ஜெபத்தில் பொருத்தனை செய்கிறது உண்டு. அப்படி இல்லைன்னா கூட மரண ஆபத்தில் கூட அந்த பொருத்தனை நாம் செய்வதுண்டு. ஒரு மனிதர், ஒரு கிறிஸ்தவர், அவர் அவர் வியாதிப்பட்டு ரொம்ப அதிகமாக வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மரண தருவாயில் போகும்போது அவர் மருத்துவமனையில் இருந்தார். அங்கே டாக்டருங்க சொன்னாங்க, இது ஆப்ரேஷன் கூட செய்ய முடியாது, அந்த விதமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னப்போ போதகரம் அவருக்காக ஜெபம் செஞ்சுட்டு போனார். அப்போ செஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ அவர் ஒரு பொருத்தனை பண்ணார். கர்த்தாவே, எனக்கு இந்த வியாதி நீங்கள் சுகம் கொடுத்தீங்கனாக்கா நான் என்னோட நிலத்தை நான் விற்று அந்த என்னோட நிலத்தை ஆலயம் கட்டுறதுக்காக நான் என் நிலத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு ஜெபம் செஞ்சார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார், சுகம் கொடுத்தார், ஆரோக்கியத்தார், நல்லா பரிபூர்ண சுகம் தந்து விடுதலை பெற்றார். நல்லா ஆனதுக்கப்புறம் அந்த நிலத்தை ஆலயத்துக்கு கொடுக்கறதுக்காக அந்த நேரம் வந்தபோது அவருக்குள்ள பயங்கர போராட்டம். இது இன்னும் கொஞ்சம் நாள் சென்று விற்றா கொஞ்சம் அதிகமாக போகுமா, இல்லை எப்படி என்னோடய சூழ்நிலை இப்போ கஷ்டகாலமாக இருக்குதா எப்படி அப்படின்னு பல போராட்டத்து மத்தியில் அவர் என்ன செஞ்சார், சரி என்னோடய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், அந்த நிலத்தை விற்காமல் அதுக்கான ஒரு தொகை, ஒரு சின்ன தொகையை ஆண்டவர் கொடுத்துட்டு காணிக்கையாக சொல்லிட்டு என்னுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும்னு காணிக்கையாக கொடுத்துட்டாரு. 6 வருஷம் அந்த 6 வருஷத்தில் அவருடைய நிலம், அவருடைய எல்லாத்தையும் மற்ற வேற ஒருத்தன் ஆக்கிரமித்து கொண்டு எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவில்
வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 21வது வசனம். பொறுத்தனை தமிழில் பொலிஷன் சி அவ்வு அவ்வு 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாத. தேவனாய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாய கர்த்தருக்கு உன் வாயினால் பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. ஆண்டவர் கேட்டாரா? நீ பொருத்தனை பண்ணுன்னு சொல்லி சொன்னாரா? இல்லை. மனிதர்களாக விரும்பி சொல்கிறது காரியம் அது. அது சொன்னா அதை செய்யணும். ஆண்டு சொல்ற தெளிவாக சொல்ற, நிச்சயமாக அதை செலுத்த தாமதம் செய்யாதே. கர்த்தர் நிச்சயமாக உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன் மேல் பாவம் இல்லை. பண்ணாமல் இருந்தீங்கன்னா பாவம் இல்லையே. பண்ணிட்டேன். யார்கிட்ட நீ சொன்ன? ஆண்டவர்கிட்ட நீ சொன்ன. அவர்கிட்ட சொல்லிய வார்த்தையை நீ நிறைவேற்றணும். ஜாக்கிரதை. பொருத்தனைக்குரிய மரியாதை இருக்குதுங்களா? ஒரு ஒரு பயபக்திக்குரிய காரம். இஸ்ரேல் ஜனங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது பொருத்தனை வார்த்தைகள். இன்றைக்கி அரசியல்வாதிகள் சொல்கிற பொருத்தனைகள்லாம் இருக்குதுங்களா? வாக்கு. பழைய முன்னாள் ஜனாதிபதி அதிபர் ஃப்ரான்சுவா ஒல்லோந்து ஃப்ரான்ஸில் அவர் நிறையா ப்ரொமைஸ் வாக்கு தத்துவம், அவர் நிறையா பொருத்தனைலாம் பண்ணார். நிறைய சொன்னார் ஜனங்களுக்கெல்லாம். இதை என்ன பிரசிடெண்ட் ஆக்குனீங்கன்னா இதை செய்வேன் அதை செய்வேன். அவரோட 5 வருடம் அந்த மாதா முடியும் போது அந்த ஜெர்னலிஸ்ட்லாம் வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, இன்னும் நீங்கள் சொன்னதெல்லாம் எல்லாம் நிறைவேற்றலையே. இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு போதுமான நேரம் இல்லை, எனக்கு 10 5 வருடம் எனக்கு 10 இன்னொரு வாட்டி ஜெயிக்க வச்சிங்கன்னா செய்வேன். நான் பொருளாதாரமும் இல்லை. மனிதர்கள் அரசியல்வாதிகள் நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் எல்லாரும் செய்யவும் முடியல. அது விதமான சூழ்நிலை உலகம் போயிட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் பொருத்தனை பண்ணுறது தவறு இல்லை. பொருத்தனை செய்து விட்டால் நிச்சயம் செலுத்த வேண்டும். அந்த உண்மைத்துவத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த காரியம். சங்கீதம் 66 சங்கீதம் 14 வசனத்தை பார்ப்போம். 66 சங்கீதம் 14 வசனம். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம சில வேளைகளில் பொருத்தனை ஏறெடுப்பது உண்டு. நம்ம ஒரு தீர்மானம் எடுப்பது. அதை சொல்கிறாரு, என் இக்கட்டில் நான் உதடுகளை திறந்து சொல்லி பொருத்தனை நான் செலுத்துவேன். தாவீது சொல்கிறார், நமக்கு அழகாக அவருடைய அனுபவத்தினோட எழுதி வச்சிருக்கிறார். எதற்காக பொருத்தனை செய்வாங்க சில பேர்? அந்த நம்ம நாட்டில் பார்த்தோம்னாக்கா நம்முடைய தேசங்களில் ஒரு விதவிதமான பொருத்தனைகள்லாம் செய்வாங்க. நிறைய இந்துக்கள் நிறைய பொருத்தனைகள்லாம் செய்வாங்க. நிறைய பார்த்துருக்கோம். பொருத்தனைலாம் செய்வாங்க. அந்த பொருத்தனை நிறைவேறினா என்ன செய்வாங்க? 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு 100 பேருக்கு இலவச திருமணம் செஞ்சு வைக்கிறேன். அவ்வளோ நிறைய பணக்காரவங்க நிறைய காரியங்கள்லாம் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டி ஒரு 500 ஏழைங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் நிற்க வச்சு எல்லாருக்கும் செஞ்செல்லாம் காட்டுவாங்க. நிறைய பொருத்தெல்லாம் பல விதமான பொருத்தங்களை செய்வது உண்டு. போதகர் ஜக்கி ஷேவரியே உங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் இந்த சபையை தோக்கின காலத்தில் அவர் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது அவர் சொன்னார், ஒரு பொருத்தனை தேவனோடு நான் செஞ்சேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, அவர் அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யலைனாக்கா அவர் டெல்லாக போயிட்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணினார். என்னன்னாக்கா, கர்த்தாவே எனக்கு நீர் ஆயுஸ் நாளை கூட்டி கொடுத்தால், எனக்கு ஆயுஸ் நாள் நீங்கள் கூட்டி கொடுத்தால் உமக்காக நான் ஊழியம் செய்து சபையை நிறுவேன், ஊழியத்தை செய்வேன். ஆண்டவர் ஆயுஸ் நாளை கூட்டி கொடுத்தார். அதுக்கு பிறகு தான் நாங்கள் சந்தித்தோம். அதனால தான் இந்த ஆலயமே இங்கே இருக்குது. அவருடைய ஜெபம், அன்றைக்கி அவர் செஞ்ச ஜெபம் இன்றைக்கி இந்த தமிழ் சபையில் நம்ம எல்லாரும் ஆண்டவர் சன்னிதானத்தில் கூட இருக்கிறோம். அதை அவர் நிறைவேற்றினார், நிறைவேற்றி மறைந்தார். வேதத்தில் எந்த ஒரு இடத்துல பொருத்தனை ஆண்டவர் கட்டாயப்படுத்தவே இல்லை. இது செஞ்சு தான் ஆகணும்னு ஒருபோதும் சில இறைவன் ஒருபோதும் கட்டாயப்படுத்துகிறவரும் இல்லை இல்லையா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்து பார்க்கும்போது, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம்,
தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் அவசரப்பட்டு வாயை விட்டுறாத. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. அந்த ஒரு சிச்சுவேஷனில், அந்த ஒரு இக்கட்டில், ஒரு பதப்படத்தில், அந்த ஒரு மன ஆதங்கத்தில் பட்டு நம்ம ஏதாவது சொல்லிடக்கூடாது. ஜாக்கிரதையா இரு. துணிகரமாக என் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியிலே இருக்க, ஆதலால் உன் வார்த்தையில் சுருக்கமாக இருக்க. ஜாக்கிரதையா இரு. இன்னொரு காரியத்தில் நம்ம முதல்ல ஒரு வாசனை அடிச்சு இல்லையா, உனக்கு பொருத்தனை நீ பண்ணினா செலுத்து தாமதம் செய்யாது, தள்ளிப்படாதா. ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு வேலை, இன்றைக்கி கடவுளே நான் உங்களுக்கு இந்த ஒரு காணிக்கை நான் செலுத்துகிறேன், இவ்வளோ அமௌண்ட்டு நான் கொடுக்குறேன், நான் பொருத்தனை பண்ணுறேன்னு வச்சுங்க. நாளைக்கு என்னோடய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஒருவேளை என்னுடைய அந்த நேரத்தில் ஏதாவது டாக்ஸு கட்ட வேண்டியது, பில்லு, அது இதெல்லாம் எதாக இருக்கலாம், கட்ட முடியாத சூழ்நிலை போகணும் இல்லையா. எந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமானாலும் தெரியாது. வேதம் சொல்லுது தாமதம் செய்யாதே. எந்த சூழ்நிலை வேணாலும் வரலாம் இல்லையா. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதம் செய்யாது, அவர் மூடரில் பிரியப்படுகிறது, நீ நேர்ந்து கொண்டதை செய். 5ஆவது வசனம் 5. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போதை பார்க்கலாம், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நாளாம். நம்ம ஒரு பொருத்தனை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அதை என்னுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். இல்லை இன்றைக்கி நான் கஷ்டத்தில் இருக்கேன், இந்த நேரத்தில் நீ எப்படி ஆண்டவருக்கு நான் கணக்கு எடுத்துக்கிறது, எனக்கு ஒரு கிரெதி கட்ட வேண்டியது இருக்குது, அதெல்லாம் கட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது, எப்படி நான் தசம பாத்து கொடுக்குறது, எப்படி நான் காணிக்கை செலுத்துறது, என்னால் முடியாத இந்த பொருத்தனை நான் எப்படி நிறைவேற்றுறது, என்னோடய சூழ்நிலை இன்னும் உள்ள சூழ்நிலை இப்படி இருக்குதா. ஆண்டவர் சார் நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போதை பார்க்க, நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதுனாலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த பொருத்தனை ஆண்டோருக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டோம், அதை ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனமாக இருக்கணும். அதுதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. சில வேளையில் தகாத பொருத்தனை செய்கிறது உண்டு, வேதத்தில் ஆதாரம் உண்டு. தகாத பொருத்தனைகளை செய்கிறது உண்டு. உதாரணத்துக்கு சொல்கிறேன் வச்சுங்க, ஆண்பால் திருமணம் இருக்கு இல்லையா, அப்போ நிறைய சர்வசாதாரணமாக நடக்குது. ஒருத்தர் சொன்னார், 2 ஆண்கள் அவங்க திருமணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ இன்னொருத்தர் ப்ராமிஸ் பண்ணிட்டார், பொருத்தனை பண்ணிட்டார், நான் அவனை திருமணம் செய்து கொள்வேன்ட்டு. பிறகு அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவனை மாறிட்டார், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அந்த பொருத்தனை அவர் நிறைவேற்ற முடியுமா? அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இல்லை. தகாத விதமான பொருத்தனைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது பெண்களுக்குரிய அந்த பொருத்தனைகளை பற்றி பார்க்கும்போது சில சூழ்நிலை ஆண்களுக்கு அந்த பொருத்தனைக்கான பொருத்தனையில் ஆண்மகனுக்கு அதிக பொறுப்பு உண்டு. வேதத்தில் ஒரு கடவுள் சீக்கிரமாக வாசிப்போம். எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம் 1-8 வரை படிப்பு பார்ப்போம். எண்ணாகமம் 30:1-8. அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேலர் புத்திரர் பஸ்கா ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான 30ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம். மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரத்தின் தலைவரை நோக்கி கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்ய முடிய ஆணையிட்டு தன் ஆத்துமை நிபந்தனைப்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கியத்தின்படி செய்ய கடவன். தன் தகப்பன் வீட்டில் இருக்க பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மா நிபந்தனைப்படுத்தி கொண்டாலும் அவள் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணி கொண்ட நிபந்தனையும் அவளுக்கு தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைப்படுத்தி கொண்ட நிபந்தனை நிறைவேற வேண்டும். அவள் செய்த பொருத்தனைகளும் அவள் செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைப்படுத்தின நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளிலே அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அவளுக்கு மன்னிப்பார். அவள் பொருத்தனை பண்ணும்போது தன் உதடுகளை திறந்து தன் ஆத்மாவை நிபந்தனைப்படுத்தி கொள்ளும் போது அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்போது அவளுடைய புருஷன் அதை கேட்டு இருந்தோம் அதை கேள்விப்படுகிற நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைப்படுத்தின
நிபந்தனை நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அது கேட்கறனாலே அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையை அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைப்படுத்தி கொண்ட நிபந்தனையும் சொல்லும்படி செய்தானேயானால் அப்போது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். சில சூழ்நிலைகளில் மகள் ஒரு பொருத்தனை பண்ணி தகப்பன் வேணான்னு சொல்லினாக்கா அந்த பொருத்தனை தள்ளுபடி ஆகும். அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், அந்த பெண்ணை மன்னிக்கிறார். ஏன்னா தகப்பனால் முடியாது, தகப்பன் சொல்லியா அதை மன்னிக்கிறார். சில வேளை மனைவி அதை செய்து முடியாமல் போனதுனாக்கா அதே ஆண்டவர் மன்னிக்க. சில சூழ்நிலையிலே ஒரு பொருத்தனை சில சூழ்நிலை காரியங்களில் ஆண்டவர் மன்னிப்பதும் உண்டு. சரி, அடுத்ததாக பார்க்கும்போது அம்மையார் இந்த சில பொருத்தனைகளை பற்றி சொல்லும்போது அவங்க ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஒரு வாலிபன் ஒரு வாலிப பெண்ணு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்ணை காதலிக்கிறான், ஆசைப்படுறானாக்கா அவன் அந்த பெண்ணிடத்தில் வாக்கு கொடுத்துட்டான், நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அறியாத நோக்குறையான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத பெண்ணை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சில ஆலோசனை சொல்கிறாங்க. அதை பற்றி இந்த பொருத்தனை பற்றி அந்த வாட்ஸ்அப்பில் இதில் பார்ப்போம். அவங்க சொல்கிறாங்க, vous direz peut-être, mais j'ai donné ma parole, comment pourrais-je maintenant le reprendre? Je réponds, si vous avez fait une promesse contraire aux Écritures, il faut absolument l'annuler sans délai. Puis humblement devant Dieu, repentez-vous de la folie qui vous avait amené à faire un vœu inconsidéré. Il vaut bien mieux reprendre une telle parole dans la crainte de Dieu que de la tenir et de déshonorer ainsi votre Créateur. தமிழில், நான் வாக்கு கொடுத்து விட்டேனே, இப்போது நான் அதை எப்படி திரும்ப பெற முடியும் என்று நீங்கள் கூறலாம். நான் பதிலளிக்கிறேன், தேவ வசனங்களுக்கு முரணான வாக்குறுதியை நீங்கள் செய்திருந்தால் அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். பின்னர் தேவனுக்கு முன்பாக தாழ்மையுடன் அவசரமாக செய்யப்பட்ட அந்த அறிவில்லா பொருத்தனை வாக்குறுதியின் மூடத்தனத்துக்காக மனம் திரும்புங்கள். உங்களை படைத்த சிருஷ்டிகரை கனவீனம் செய்வதை விட தேவனுக்கு பயந்து கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் பெற்றுக்கொள்வது நல்லது. ஒரு காதலன் ஒரு காதலியை வாக்கு கொடுத்தனாக்கா அந்த ஆண்டவர் அறியாத பிள்ளை அது ஏற்றுக்கொள்ளாத அந்த வாழ்க்கையானது அது பொருத்தனை பண்ணியிருந்தாலும் அதை உடனே ரத்து செய்யறதுக்கும் அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க. சரி, அடுத்ததாக பார்க்கும்போது இந்த பொருத்தனை ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது விளையாட்டு காரியமும் இல்லை. சில பேர் பொருத்தனையில் விளையாடுறதும் உண்டு, பொருத்தனையில் விளையாடுறவங்களும் உண்டு. சும்மா அது அலட்சியமாக ஒரு வேறு விதமான சாதாரண விஷயமாக நினைத்து கொள்கிறவங்களும் உண்டு. ஒருத்தன் என்ன செஞ்சானா, ஒரு குராசியர், ஒரு பழைய பணக்காரன் வாலிபான், அந்த குராசியர் பத்தோ இருக்கு இல்லையா, அந்த பெரிய அந்த இதில் எப்படி சொல்கிற குராசியர் பெரிய பத்தோவில் டூருக்கெலாம் போவாங்க, கடல் எல்லாம் போவாங்க, நாடாக போவாங்க. அதில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் பயங்கரமாக காற்று புயல் அடித்து அந்த பெரிய சேதம் உண்டாகி அது முழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் சில நாடுகளில். அப்படி இருக்கும்போது எல்லாரும் மீண்டும் முட்டி போட்டு எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாம் ஜெபம் செய்கிறாங்க. ரூபன்னு சொல்லிட்டு ஒரு வாலிபன், அவன் என்ன செஞ்சான், ஆண்டவர் பயபக்தி நாத்திகன், ஆண்டவருக்கு பயப்படாதவன். அவன் என்ன செஞ்சான், எல்லாரும் பொருத்தனை பண்ணாங்களே, சரி இவனும் எல்லாரும் முட்டி பிடி ஜெபம் பொருத்தனைலாம் பண்ணுறாங்க, இவனும் வந்து பொருத்தனை பண்ணான். அவன் பெரிய பணக்காரன், ஒரு பங்களாவை வச்சுருக்கான். அப்போ அவன் சொன்னான், அந்த பங்களாவை விற்று கடவுளே நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த காசை நான் கொடுக்குறேன், அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பொருத்தனை பண்ணான். அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. எல்லோரும் வீடு வந்து சேர்ந்தாங்க. வீடு வந்து சொன்னோன்னா, ஐயோ நம்ம பொருத்தனை பண்ணிட்டோமே, சரி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், அந்த ஒரு அனௌன்ஸ் பண்ணான். ஒரு அனௌன்ஸ் என்ன சொன்னால், இந்தமாரி இந்த பங்களா விற்க போகிறேன், வாங்க வாங்க சொல்லிட்டு அதோட விலை மதிப்பு 1 கோடி. அவன் என்ன செஞ்சான், அந்த விலை மதிப்பு 1 லட்சம்னு போட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் வந்து உட்காந்துருக்கான், வாங்குறதுக்காக வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ எல்லாரும் சந்தோஷம், இவ்வளோ பெரிய மதிப்பு உள்ளது 1 லட்சத்துக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது, அப்போ அவன் சொன்னான், இந்த 1 லட்சத்துக்கு நீங்கள் வீடை வாங்கணுன்னாக்கா, இந்த பங்களா வாங்கணுன்னாக்கா, என்னோடய நாய்க்குட்டி ஒன்று இருக்குது, அதில் விலை 99 லட்சம். அந்த நாய்க்குட்டியை வாங்குறவங்க யாரோ அவங்களுக்கு தான் இந்த வீட்டை நான் கொடுப்பேன் அப்படின்ட்டான். எல்லாம் வெறுத்து போய், இது என்னடா இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வெறுத்து போய் எல்லாம் போயிட்டாங்க. அதில் ஒருத்தர்
வந்து என்ன செஞ்சார், அதை வந்து வாங்கினார். அவர் ஒரு பெரிய பணக்காரர், இது நல்லா இருக்கு, அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த இடம், அது மாதிரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு கொடையாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வந்து பணத்தை வந்து கொடுத்தாலாம். அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து 1 லட்சத்தை எடுத்து ஆலயத்துக்கு வந்து, கடவுளே நான் உங்களுக்கு பொருத்தனை பண்ணேன்னு காசை நான் கொடுத்துட்டேன், 1 லட்சத்தை, பாக்கி எனக்கு உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். பரிசுத்தமானது விழுங்குறதும், பொருத்தனைன்றது பரிசுத்தமானது, ஓய்வு நாள் பரிசுத்தமானது, திருமணம் பரிசுத்தமானது, எல்லா நிறைய காரியங்கள் பரிசுத்தம், தசம பாகம் நிறைய காரியங்கள் பரிசுத்தமானது, பொருத்தனையும் பரிசுத்தமானது. பரிசுத்தமானதை விழுங்குறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு அது ஒரு கண்ணியாக இருக்கும், ஒரு டேஞ்சர், இது சாபமாக மாறிப்போம், ஜாக்கிரதை. வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தப்போம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே, தேவனும் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரிகளை அழிப்பானேன். ஐயோ வாயை தவறி விட்டேன், நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பாவத்துக்குள்ளாக்காத, உன்னுடைய கிரிகளை ஆண்டவர் வந்து ஏன் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேதத்தில் பொருத்தனை செய்தவர்களை பற்றி நிறைய சம்பவங்களை பார்க்கணும், நேரம் இல்லை, அதெல்லாம் கடற்கன்னு போவோம், நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறது. யாக்கோபு பொருத்தனை பற்றி பார்க்குறோம் வேதத்தில். யாக்கோபு ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் அந்த வசனத்தில் படித்து பார்க்கும்போது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். அவன் போகும்போது பொருத்தனை, வேதத்தில் முதல் முறையாக அந்த பொருத்தனை பற்றி அங்கே தான் பார்க்குறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி, வெறும் கையும் கோலுமாக போனான், திரும்பி வரும்போது பரிவாரத்தோடு வந்தான், அவன் செழித்து முடித்த பற்றி பார்க்கின்றோம். ஆண்டவர் ஆசீர்வதித்ததை பற்றி பார்க்கணும். வேதத்தில் இன்னும் ஒரு இடங்களில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க பொருத்தனை பண்ணினாங்க, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பொருத்தனை பண்ணினாங்க. இது ஒரு மனிதன் யாக்கோபு தேசமே பொருத்தனை பண்ணிது. என்னாகமோ 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னாகமோ 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். Nombre chapitre 21 verset 2. அப்போது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணிடுறார். பொருத்தனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக பார்க்கும்போது சாமுவேலுக்கு அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிள்ளை எட்டு இருந்த அண்ணால் அந்த தாய் தன்னுடைய, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளையை நான் உமக்கே நான் கொடுப்பேங்க தாவே சொல்லிட்டு, அந்த பொண்ணு அந்த பொருத்தனை பண்ணாள். அழுகையோட கண்ணீரோடு புலம்பலோடு இருந்தது நேரத்தில் ஆண்டவருக்கு முன்னதாக ஒரு பொருத்தனை பண்ணினால் அவள் அதை செய்து நிறைவேற்றினதுன்னு பார்க்க முடிகிறது. அதில் பார்க்கும்போது, சேனைகள் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சகவர கத்தி படுவதில் என்று பொருத்தனை பண்ணினாள். அதை சொல்லி அதை நிறைவேற்றினாள். அந்த பால் மறந்ததுக்கப்புறம் ஆலயத்திலே கொண்டு போய் கொடுத்து, இது உண்மை சேவிக்கிறதுக்காக நம்ம ஆலயத்திலே அவன் இருப்பான் வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தாங்க. அந்நியர் கூட பொருத்தனை பண்ணதை பார்த்து வேதத்தில் போட்டிருக்கு. தர்ஷீஸுக்கு இப்போ அந்த யோனா கதை பார்க்குறோம் இல்லையா. யோனா 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போது அந்த மனுஷன், அந்த யோனா கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பறந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். அந்நிய ஜாதியார் அவங்களும் கர்த்தருக்கு பலியிடும்படியாக பொருத்தனை பண்ணியிருக்காங்க. சரி, புதிய ஏற்பாட்டில் பற்றி பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் பவுல் பொருத்தனை பண்ணி நிறைவேற்றுறதுன்னு பார்க்குறோம். பவுல் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 18:18 பவுல் பண்ணிய பொருத்தனையை நிறைவேற்றியதை பற்றி அந்த வசனத்தெல்லாம் பார்க்குறோம். சரி, இவங்க அனைவரும் சொல்லப்பட்ட இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அனைவரும் எல்லாரும் ஆண்டோருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அந்த பொருத்தனையை நிறைவேற்றினதை பற்றி நாம் பார்க்கிறோம். சரி, வேதத்தில் அந்த பொருத்தனை பற்றி மிக ஒரு சோகமான ஒரு சம்பவமாக இருக்கும். பொருத்தனை பற்றி மிக சோகமான சம்பவம், மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த சம்பவத்தை. யார்? எப்தா. எப்தா தெரியுமா? எப்தா என்ன ஒரு சோகமான ஒரு சம்பவம். ஒரே மகன், அந்த மகன் ஆண் பிள்ளையும் இல்லை, அவனோட வாரிசும் இல்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு முக்கியத்துவம் வாரிசு.
ஆண் குழந்தைகள் வம்சம், அதில் ஒரே பெண். அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலேருந்து வாசிப்போம். யாராவது இடத்துல வாசிப்போம். 29லேருந்து. இந்த ஒரு சுகமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. இது நண்பு பல வருடங்களாக இதை நான் படிக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் வேதத்தில் இந்த சம்பவத்தை பற்றி அம்மையார் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா தேடி பார்க்கும்போது அவங்களும் இதை பற்றி ஒன்றும் சொல்லவும் இல்லை. இந்த சம்பவத்தை பற்றி அவங்க எதுவும் இல்லை. ஆனால் யோசனை பண்ணி பார்த்தா எல்லாத்தையும் அம்மையார் மூலியமாக ஆண்டவர் சொல்லிட்டாக்கா அப்போ நம்ம உட்காந்துட்டு அப்படியே ஈஸியாக போயிடலாமா? ஆண்டவர் சொல்றாரு, தேடுகிறவன் கண்டடைவான், கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிங்கள், அவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாத இருக்காது அப்படின்னு ஆண்டு சொல்லிடுறோம். வேதத்தை நம்ம நன்கு படித்து பார்க்கணும். ஒவ்வொரு வசனமாக சற்று நேரம் எடுத்து நான் பார்ப்போம். சொல்கிறாரு, அப்போது அந்த அம்மோன் புத்திரரை அவரை ரொம்ப இஸ்ரேல் ஜனங்களை நெருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான சூழ்நிலை, அவங்க தவிக்கிறாங்க. இந்த எப்தா பற்றி நம்ம அதிகமாக சொல்கிறதுக்கு நேரம் பத்தாதனால சுருக்கமாக சொல்கிறேன். அந்த சூழ்நிலையில் அவர் போய் அவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க, இவர் பரஸ்திரியின் மகன் சொல்லிட்டு அவரை விட்டு துரத்தி விட்டுறாங்க. அந்த சம்பளம் அவங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது அவர் வேதம் சொல்லுகிறது, அப்போது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேலே இறங்கினார். பரிசுத்தாவியானவர் மேலே இறங்கி அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினார். அந்த பொருத்தனை எப்போ எடுக்கிறாரு? பரிசுத்தாவியானவர் இறங்கி அவர் மேலே இறங்கும்போது அந்த பொருத்தனை எடுக்கிறார். அவர் பரிசுத்தாவியானவர் இறங்கி அந்த பொருத்தனை எடுக்கும்போது இந்த விதமான ஒரு பொருத்தனை எடுப்பாரா? அவர் எடுக்கும்போது தெளிவாக தான் எடுப்பார் அந்த திருமணத்தை, இல்லையா? சரி,
அப்பொழுது பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரர் என் கையில் ஒப்பு கொடுக்கவே கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரத்தின் சமாதானத்தை திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிராக வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். இந்த பெண்ணுடைய பேரும் வேதத்தில் எழுதப்படலை, அந்த பெண்ணுடைய தாயை பற்றியும் எழுதப்படலை, அவள் என்ன வயசுன்றதும் எழுதப்படலை. இந்த வசனத்தை அவர் பார்க்கும்போது, அம்மன் பத்திர சமாதானத்தை திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியில் என்னை எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். இல்லையா? தமிழில் விர்கில் கமா போட்டு அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். அப்போ மூல பாஷையில் இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா அண்டு அப்படின்னு போட்டிருக்குது. தகன பலியம் வர்றத உமக்கே கொடுப்பேன், உமக்கு உரியதாகணும் உமக்கே நான் கொடுப்பேன். இரண்டாவது அண்டு அதோடு கூட சர்வாங்க தகன பலியாக கொடுப்பேன். ஒரிஜினலில் மூல பாஷையில் அல்லதுன்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இந்த வசனத்தில் படித்து பார்க்க, அது எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை உமக்கே நான் கொடுத்துருவேன். அல்லது அந்த அர்த்தத்தில், அல்லது ஒரு வேறு ஏதோ மிருகம் ஏதாவது வந்தால் அதை தகன பலியாக கொடுப்பேன் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. ஆண்டவர் மனிதர்களுடைய பலியை ஆண்டவர் விரும்புவாரா? அதை ஏற்றுக்கொள்வாரா? தன்னோட மகளை அவன் சொல்லிட்டான், பொறுத்தனை அந்த பெண் பிள்ளையை கொண்டு தகன பலின்றது வேதத்தில் ஆண்களை மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது. மிருகம் எல்லாத்துலேயும் ஆண் மிருகத்தை பற்றி தான் போட்டிருக்கு. இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவர் அதை வெறுக்கிறார். வேத வசனத்தை வச்சு பார்ப்போம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாய கர்த்தருக்கு அப்படி செய்வாயாக, கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்களே. புறஜாதியாரெல்லாம் அவங்களாம் என்ன செஞ்சாங்க? தங்களோட குமாரரையும் குமாரத்திலையும் அக்கினியில் சுட்டெரித்து பொருத்தனைலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் இந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடாது. ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொடுக்க ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கறதுக்காக உண்மையிலே நேசிக்கிறானா, எனக்கா எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கானா, தன்னை சொந்த குமாரனை கொடுக்க ஏகபுத்திரனோ ஏகசுதா உனக்கு விரும்புகிற உன்னுடைய மகனை நீ கொடுப்பியா? ஆனால் ரெடி சொல்லிட்டு ஆண்டவர் போய் அதை கத்தியை தூக்குற டைமில் நிறுத்து, இப்போது நீ தேவனுக்கு பயப்படுறன்னு எனக்கு தெரியுது. அதையும் ஆண்டவர் வேணான்னு சொல்லி தான் திருத்தினார். அப்போ இந்த வசனத்தில் படித்து பார்க்கும்போது எப்தா மிஸ்வாவிலேருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவன் குமாரத்தை தம்பூர் வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தால் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவன் குமாரனும் குமார்த்தியாலே. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது சொல்லிட்டேன், நான் கடவுள்கிட்ட அதை மாற்றக்கூடாத, மாற்ற முடியாத. அப்போது அவள், என் தகப்பனே, என்ன மாதிரி பிள்ளைங்க இல்லை, ஈசாக்கு தைரியமாக அவரால் அவங்க அப்பாவால் கட்ட முடியலையாம். அது கையெல்லாம் நடுக்குதான், கயிறால் அவங்க மகனை கட்ட முடியலாம். இவர் இழுத்து நல்லா ஸ்ட்ராங்க கட்டி விட்டுருக்காரு அப்பாவுக்கு இல்லை. உங்களுடைய வாயை திறந்து சொல்லி அல்லவா அப்பா, நீங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. என்ன சொல்லியிருக்கேன் அப்பா? நான் சொல்லலையே அந்த பொறுத்தனே, என்னுடைய வாழ்க்கை சம்பந்தம் தானே இது, நான் சொல்லலையே. நீங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? இல்லை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க, கடவுள்கிட்ட சொல்லிட்டீங்க, அதை நீங்கள் சொல்லி நிறைவேற்றுங்க. அப்போது உம்முடைய வாயை திறந்து சொன்னீர் அல்லவா, அம்மோன் புத்திரராகி உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தரமுக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை செய்யுங்க, நிறைவேற்றுங்க. அப்போ சொல்லிட்டு, பின்னும் நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளில் போய் திரிந்து நான் என் தோழிமார்களும் என் கன்னிமையை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை வேணும். எனக்கு 2 மாதம் டைம் வேணும். அந்த கன்னிகள்லாம் தோழிங்களோடு கூட சந்தோஷமாக. வேதத்தில் மரணத்தை நிமித்தம், பலி நிமித்தம் நான் கொஞ்ச நாள் போய் தங்கியிருக்கிறேன்னு சொல்லி, என்னுடைய கன்னிமை நிமித்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில். அதுக்காக, அதாவது
அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை ஆலயத்தில் சேவித்ததும் உண்டு. வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நேரம் இல்லை, நிறைய வசனங்கள் படிக்கிறது நேரம் இல்லை. ஆலயத்தில் கூடின அநேக ஸ்திரீகள் கூடி வந்து ஆலயத்தில் காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து சேவை செஞ்சுருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்குறோம். வேதத்தில் இன்னொரு வசனத்தில் பார்க்குறோம், அன்னாள் என்ற தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டில் ஆலயத்திலே இருந்தாலும் 84 வயது வாலிபன் திருமணத்துக்கு பிறகு எப்போதும் ஆலயத்திலே தங்கி செஞ்சுருக்காங்க. வேதத்தில் படித்து நிறைய இடங்கள் பார்க்கும்போது அந்த வேறு இதுலேயும் பார்க்கும்போது பெண்கள் ஆலயத்தில் சில வேலைகளை செய்திருக்கிறாங்க. அதாவது அந்த காலத்துலேயும் சரி, அந்த கதவுலாம் துடைக்கிறது, உள்ளங்க பெருக்கிறது, ஆண்டவருக்கே அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நடக்கிறது, ஆண்டவருக்கே அர்ப்பணிச்சிடுறது. என் வாழ்நாள் முழுதும் அப்படி தான் நடந்தது. திருமணம் ஆகாமலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு சம்பவம் தான் இது. சரி, அடுத்தது பார்க்கும்போது அதற்கு அவள் போய் வா என்று அவளை 2 மாதத்துக்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிகளோடு கூட போய் மறுபடியுமாப்பட்டிருக்க தன்னுடைய கன்னிமை நிமித்தம், தன்னுடைய சர்வாங்க பலி நிமித்தம் போடல, கன்னிமை நிமித்தம் மலைகள் மேல் துக்கம் கொண்டாடி, அதாவது இனிமே திருமணமே ஆகாமல் நான் முழுமையாக என்னோடய வாழ்க்கை இப்படி ஆக போகுத, அது சந்தோஷமாக கடைசியாக என் தோழிகளோடு கூட நான் சந்தோஷமாக இருந்துட்டு வரப்போகிறேன். இனிமேல் இல்லை நேரம் இல்லை, ஆலயத்தில் தான் வாழ்நாள் முழுதும் சாகிற வரைக்கும் ஆலயத்தில் தான் இருக்க போகுது அந்த பெண்ணு. தோழிகள்லாம் கடைசியாக நான் சந்தோஷமாக இருந்துட்டு நான் வரேன் அப்படின்ட்டு துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தாள். அப்போது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாது. மறுமா வேதவசனம் சொல்லுது, அவள் புருஷனை அறியாது இருந்தாள். இதை நிமித்தம் இஸ்ரவேலின் குமார்த்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிளையாத்தியனான எப்தாவின் குமார்த்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிட்டு. சாமுவேல் சம்பவத்தில் பற்றி பார்க்குறீங்கன்னாக்கா அந்த ஆண்டோருக்குன்னு அந்த மகனை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இனிமேல் ஆலயத்தில் தான் அவன் சேவிப்பான், இனிமேல் ஆலயத்தில் தான் இருப்பான், அங்கே தான் இருப்பான். அவன் வாழ்நாள் முதல் ஆண்டோரை சேவிப்பான். ஒப்பு கொடுத்து வருஷம் வருஷம் போய் அவனை போய் பார்த்து அவனுக்கு அந்த ட்ரெஸ்லாம் கொடுப்பேன், சந்தோஷமாக இருந்து தங்கிட்டு வருவாங்க. இதில் இங்கேயும் அதே மாதிரி தான் பார்க்க. வருஷம் வருஷம் இந்த சம்பவத்தினத்தை தோழிகள்லாம் எல்லாரும் சேர்ந்து அங்கே போய் புலம்புவது உண்டு. வருஷம் வருஷம் அங்கே போய் தோழிகள்லாம் கல்யாணம் இப்படிலாம் வந்திருக்கோம் இல்லையா, இந்த பொண்ணு இப்போ இந்த ஒரு சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி இது பண்ணுறது உண்டு. ஆக உண்மையிலே பலி செலுத்தினதாக அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அப்படி இல்லை. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவரும் அல்ல. அதில் படித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது பலி செலுத்தினான்னு வசனமும் இல்லை அந்த இடத்துல. அந்த மரணத்தை பற்றி ஒரு வார்த்தையும் அதில் எழுதப்படவும் இல்லை. யோசிப்பாருங்க, அவன் பொருத்தனை பண்ணி பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு அந்த பொருத்தனை பண்ணினான். ஒருவேளை அந்த வீட்டு வாசப்படியில் வரும்போது மிருகம் வந்தாலும், ஒருவேளை அசுத்த மிருகம் வந்திருந்ததுன்னு வச்சுங்க, அசுத்த மிருகம் இருக்கு இல்லையா, அதை அவன் பொருத்தனை செஞ்சிருப்பானா? அவன் பொருத்தனை பண்ணும்போது தெளிவாக தான் ஆவியானவர் ஏவுதல், ஆவியானவர் இறங்கினார் பொருத்தனை பண்ணினான்னு போட்டது. ஆனால் அவனை அதை எதிர்பார்க்கவே இல்லை. தன்னுடைய மகள் வரும்னு அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. சரி, நேரம் மாறதுனால நம்ம சீக்கிரமாக போவோம். 2வது அந்த சம்பவத்தில் இந்த 11ஆம் அதிகாரத்தில் முதல்ல முன்னாடி மேலே உள்ள வசனத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாக்கா வேதத்தை நன்கு தெரிந்த ஒரு மனிதனாக இருக்கும். அந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்க அங்கேருந்து எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்ததப்போ அவங்க நீங்கள் அம்மோனியர் இவங்கெல்லாம் சண்டை போட்டது நாங்கள் செஞ்ச எல்லா கதை சரித்திரத்தெல்லாம் சொல்கிறார். எல்லாமே தெரியுது அவருக்கு. தெரிந்தவர் இப்படி ஒரு தீர்மானம் இருப்பாரா? இல்லை. சரி, யாத்ராகமும் சரி அடுத்ததாக பார்க்கும்போது இந்த சம்பவத்தில் அந்த அந்த எப்தாவோட வாழ்க்கையை பார்த்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தன்னுடைய ஒரே ஒரு மகள், ஆண் பிள்ளையும் இல்லை, அவனுக்கு பேர பிள்ளைங்களும் பிறக்க போகிறதில்ல, அவனுடைய அந்த நாட்டை ஆளக்கூடிய அதிபராக இருக்கிறான், அவனுடைய வம்சம் எல்லாம் போயிடுச்சு. அவன் அந்த துக்கத்தில், இஸ்ரேல் மக்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அது அந்த துக்கத்தில் என் பைபிளில் போட்டிருக்கேன். அது 6 வருஷம் தான் வந்தான். அதுக்கப்புறம் 6 வருஷம் இஸ்ரேலை ஆண்டான்னு போட்டிருக்கு, மரித்தான் போட்டிருக்கு. இப்போ மகளை விட்டு பிரிந்து அவனுக்கு எப்படி என்ன சொன்னேன்னு தெரியல. 6 வாரம் தான் உயிரோடு இருந்தது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மரித்ததை பற்றி பார்க்கின்றோம். சரி, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார் இல்லையா, சொல்லிய பொருத்தனையை நிறைவேற்றினான். ஆண்டவருக்கு முன்னாடி வாய் திறந்து நான் சொல்லிட்டான்.
அதில் மாற்றக்கூடாது. மகளும் சொல்லி சொல்லிட்டீங்க கர்த்தாவே செய்யுங்க, அப்பாவே செய்யுங்க. ஆண்டவர் எபிரேய புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் பட்டியலிடுறார், விசுவாச பட்டியல். அதில் எக்தாவ பேர் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம பார்ப்போம் பரலோகத்தில், மகளையும் பார்ப்போம். ஏன் நம்ம எத்தனை பொருத்தனை பண்ணுறோம் வாழ்க்கையில், எத்தனை பொருத்தனை பண்ணுறோம் வாழ்க்கையில். பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம வரலாம், பயங்கரமான சூழ்நிலைகள் வரலாம். அந்த நேரத்தில் ஆண்டவரோடு நம்ம ஒருவேளை பொருத்தனை செய்யக்கூட அந்த மனத்தில் நம்ம நினைத்தா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். சொன்னால் உன்னால் முடியுமான்னு உட்காந்து சிந்தித்து பார்த்து யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணு. பதட்டத்தில், மன ஆதங்கத்தில், இக்கட்டில், மரண தருவாயில், வேறு எந்த இதில் அவசரப்பட்ட எந்த ஒரு பொருத்தனை எடுத்துறாங்க. வேதம் நமக்கு அதுதான் எச்சரிக்கிறது, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம பொருத்தனை பண்ணுறோம் இல்லையா, பரிசுத்தவான்களை எல்லாரும் எதிர்க்கு நம்ம பொருத்தனை பண்ணுறோம் இல்லையா, நம்ம நிறைவேற்றுறோமா? அது ஒரு பொருத்தனை தான். தசம பாகத்துலேயும், ஆலயத்தில் சேவிக்கிறதுலையும், எல்லாத்துலேயும் ஒரு லிஸ்ட்லாம் நம்ம சொன்னது பொருத்தனை தான். ஆண்டவருக்கு முன்னாடி தான் நம்ம எடுக்கக்கூடிய பொருத்தனை. நம்ம எப்படி அதை நிறைவேற்றோம்? திருமணம் நடக்கும்போது சொல்கிறோம், வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும், எல்லாத்துலையும் நான் அவனை கடைசி வரைக்கும் நான் நேசிப்பேன், நான் தாங்குவேன், நான் நடத்துவேன். இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் சிதறப்பட்டு போகுது இல்லையா? அப்போ அந்த விதமான காரியங்கள் நம்ம பிள்ளைகள் பிறக்கும்போது, பிள்ளைகள் இல்லாத இருக்கும்போது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது, பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த பிள்ளைகளுக்காக நம்ம எடுக்கிற பொருத்தனைகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறை காரியங்கள், நிறைய காரியங்கள் நடக்கிறது இல்லையா? வேலைக்காக ஜெபிக்கிறது, படிப்புக்காக ஜெபிக்கிறது, அந்த சூழ்நிலையில் நம்ம எடுக்கும் பொருத்தனைகள் இந்த ஜாக்கிரதை உள்ளாக. முடியலன்னா செய்யாமல் இருந்தது நல்லது. ஏதோ நமக்கு சொல்லுது. ஆண்டவர் சொல்றார் மத்திய 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பொருத்தனை பற்றி சொல்லும்போது, ஏனெனில் உன் வார்த்தையினால் நீதிமான் தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஆண்டவர் எதிர்பார்க்குற மனிதர்கள், ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள், அவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுங்களா? இந்த பொருத்தனை பற்றி ஆண்டவர் அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், 15ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 1-5 எடுத்து வாசிப்போம். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும், ஆணையிட்டான், சொல்லிட்டான், பொருத்தனை பண்ணிட்டான், அவன் நஷ்டம் வந்தாலும் தவற மாட்டானாம். 5வது வசனம். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படாதவரே ஸ்ட்ராங்காக நிற்பான். தான் ஆண்டவர் சொல்றார். மனிதர்கள் பல விதமான வாக்குறுதி சொல்லலாம், பல விதமான வாக்குறுதி கொடுக்கலாம், பொருத்தனை பண்ணலாம், நம்ம மாறலாம் அனைவரையில். ஆண்டவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என்னாகுமோ 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தேவன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுஷனும் அல்ல. மனுஷன் வார்த்தையை சொல்லிடுறான், கடைசியில் செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மனுஷன் சொல்லிட்டு செய்ய மாட்டான் சில நேரத்தில். ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஆண்டவர் சொன்ன நிச்சயமாக செய்வார். அடுத்த வசனத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனசாப்படுகிறதும், மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, யாக்கோபிட்ட சொல்கிறாரு, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் விட மாட்டேன். நாம ஆண்டவருக்கு முன்னதாக சொல்லியதை நிறைவேற்றணும். அது வரைக்கும் நம்ம விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட இதை நான் சொல்லியிருக்கேன், அதை நிறைவேற்றணும். ஆண்டவர் சொன்ன நான் சொல்லியே செய்யாதிருப்பேனோ? நான் மனம் மாறுகிறவர்கள். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் சொல்லிய போத்தனே காத்துக்கொள்ளணும் கர்த்தாவே. எனக்கு மனம் மாறக்கூடாது, அந்த கண்ணியாக போகக்கூடாது, எனக்கு பாவமாக போகக்கூடாது, எனக்கு காப்பாற்றி, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கடைசி வரை நிறைவேற்றக்கூடிய பலத்தை தாங்க. ஆண்டவர் சொன்ன நான் சொல்லிய செய்யாமல் இருப்பேனோ? யோபு புஸ்தகத்தில் படித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற வார்த்தையை
காரியத்தை இரண்டாம் விஷயம் மாற்றி திருத்துகிறவர் கிடையாது. என்னோடய சூழ்நிலை எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இந்த விதமாக நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு ஒரு டாக்ஸி வந்துட்டுங்க, திடீர்னு ஒரு பில்லு வந்துடுச்சுங்க, பிறகு என்னால் முடியலங்க. ஒரு விஷயம் சொல்லியது இரண்டாவது விஷயம் அந்த காரியத்தை மாற்றி திருத்தல் கிடையாது. ஆண்டு அவர் சொல்லாக கிடையாது, அவர் சொன்னது தான். ஆகையினால ஆண்டவர் இந்த பலி விஷயத்தில் பார்க்கும்போது மனிதர்களுடைய பலியை ஆண்டவர் ஒரு நாளும் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பலினா மனுஷனுடைய பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னுடைய குமாரனுடைய பலியை தான் ஆண்டவர் விரும்பினார். என்னுடைய குமாரனே உனக்காக கொடுக்குறேன், அவர் தான் பலி. அந்த ஈசா கிட்ட சொல்ற நிறுத்து, அடுத்து வேறு ஒன்று காட்டினார், அதை பலி செலுத்து, அதுதான் நான். மனிதர் சாவறது இல்லை, பலி கிடையாது. மனிதர்களுக்கா நான் தான், வேற எந்த ஒரு பலி கிடையாது, நான் மட்டும்தான். ஆகையினால ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பார்க்கும்போது எவ்வளவு ஆண்டவர் மனிதனை நேசித்தார், எவ்வளவாக ஆண்டவர் மனிதர்களை விரும்பினார். தன்னையே ஆண்டவர் கொடுத்து இந்த பலியை மனிதர்களுடைய தியாக பலியாகவும் ஆண்டவர் நம்ம முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாகவும் பொறுத்தனை நமக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை ஜாக்கிரதையோ நிதானத்தோடு சிந்தித்து யோசனையோடு செய்யணும். ஆண்டவர் அதன் ஆசிர்வாதங்களும் தரவும் விரும்புகிறார். நம்ம அதை நிறைவேற்றும் போது ஆண்டவர் அதன் ஆசிர்வாதங்களையும் தருவார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவர் மனிதர்களுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. இந்த சம்பவத்தை படித்து பார்க்கும்போது ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மையில அவங்க மகளை பலி செலுத்தலை. உயிருள்ள மகளை உயிரோடு ஆண்டவர் நமக்கு வாழ்நாள் முழுதும் நமக்கு நான் கொடுத்துட்றேன், அவளும் ஆலயத்தில் சேவிப்பான். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பார்.